தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 31 அதிகாரம் 19 20 வசனங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணிவைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து. நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்துவைத்து காப்பாற்றுகிறீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது. நேர்மையாக இருக்கும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது. தெய்வ பயம் உள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது. இந்த உலகத்தில் தேவனை அறியாத, தேவனை தூசிக்கிற ஜனங்கள் மத்தியில் நாம் தேவனை முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது. அவர் நமக்கு நிச்சயம் உதவி செய்கிறார். நம்மை சுற்றி சூழ்ந்துள்ள பகைஞர்கள், சத்துருக்கள் மற்றும் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் தேவன் நமக்கு மறைவாகி போடுவார். நம்மை அவர்களுடைய பொறாமையும் நிந்தனையும் அகங்காரமுமான காரியங்கள் ஒன்றும் நம்மை அண்டாத வண்ணம் தேவன் பார்த்துக்கொள்வார். அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அவரை விசுவாசிப்போம், அவருக்கு பயந்திருப்போம். தேவன் நமக்கு அவருடைய பெலனை தந்து தாங்கி வழி நடத்துவார். அவருடைய சட்டைகளின் கீழே நம்மை மறைத்து நம்மை காத்து கொள்வார். அவருடைய பாதத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். ஆமென்.